ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்ஜி vlog நம்பர் 3, அதாவது மிக்சட் வெஜிடபிள் சப்ஜி தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது என்னென்ன வெஜிடபிள்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட்டு, க்ரீன் பீஸு, பீன்ஸு, அப்புறமா வந்து கேப்சிகம், இந்த வெஜிடபிள்ஸ் தான் நம்ம போட போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம சொன்ன எல்லா வெஜிடபிள்ஸும் அது ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு நம்ம கடைசியில் தான் வந்து நம்ம கேப்சிகம் சேர்க்க போகிறோம். ஏன்னா இது முதல்ல இந்த வெஜிடபிள்ஸை 2 நிமிஷம் வதக்கிட்டு கடைசியில் கேப்சிகம் சேர்க்கலாம். ஏன்னா கேப்சிகம் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சாஃப்டாகிடும். ஸோ அது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும். அது தேவையான கொஞ்சம் உப்பையும் போட்டுருவோம். அது மட்டும் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும். இது இந்த சப்ஜிக்கு தேவையான மசாலா பார்ப்போம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு வந்து ஸ்பைசஸ்லாம், பட்டை, அந்த மாதிரி தேவையான ஸ்பைசஸ் போட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அது வந்து பொரிஞ்சுட்டுக்கட்டும். அரைக்கிறதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து இஞ்சி, காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒன்று தான் வச்சுருக்கேன். நீங்கள் 2-3 வச்சுக்கலாம். தேவையான பூண்டு எல்லாம் மிக்சியில் 2 திருப்பிட்டு தண்ணி ஒன்றும் வேண்டாம். அது வந்து கடாயில் போட்டு இந்த ஸ்பைசஸ் பொரிஞ்சிருக்கு இல்லையா, அதோட இந்த வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போங்க நல்லா வதங்கட்டும். அப்புறமா 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளி அதே நல்லா வந்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிட்டு அந்த வெங்காயம் வந்து வதங்கின அப்புறமா அந்த தக்காளியும் அதில் போட்டு மிக்ஸி கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இதில் விட்டுட்டு தக்காளி இந்த கடாயில் விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள், காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் நான் வந்து 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் வந்து இந்த ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் வந்து கோரியண்டர் பவுடர் போட்டு உப்பையும் போட்டு அது நல்லா வந்து பச்சை வாசனை போக நல்லா அது கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷமாவது 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த காய்கறிலாம் நல்லா வதங்கியிருக்கும். இது வந்து ஒரு நல்லா அந்த நம்ம விட்ட அந்த எண்ணெய், அந்த மசாலா எல்லாம் போட்டதெல்லாம் நல்லா ரெட்டிஷ் கலராக நம்ம மேலே வரும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சா கட்டாயமாக வந்து அது வந்து நமக்கு தெரியும். முன்னாடி வரை இது எப்படி நல்லா இதாக வந்திருக்கு இல்லையா. இதை இப்போ பச்சை வாசனை போட்டு நம்ம வந்து இந்த வெந்த காய்கறியெல்லாம் இருக்குது இல்லையா, பாருங்கள் என்ன நல்ல ரெட்டிஷ் கலராக இருக்குது. நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. அப்புறமா நம்ம வந்து அப்போ அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மசாலா பவுடரையும் போட்டு கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமாக பிஞ்சு எடுத்து நல்லா அதை க்ரஷ் பண்ணி அதில் இதில் போட்டுட்டுனா முன்னாடி எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ எவ்வளோ கெட்டியாகிடுது. இதெல்லாம் நம்ம போட்ட எண்ணெய் அந்த ரெட்டிஷ் கலர் எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த காய்கறி நம்ம சிம்மில் வச்சு நம்ம காய்கறி நம்ம அங்கே வதக்கின்னு இருக்கோம். அது வந்து அந்த வதக்கலையே வந்து அது நல்லா வெந்திருக்கும். அது நம்ம இந்த மசாலாவில் போட்டு இந்த மசாலாவில் இந்த காய்கறியில் நமக்கு வந்து எல்லாம் சேர்ந்து வரணும். அதனால் அதுக்கு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை கொதிக்கட்டும். கொதி வந்தால் எல்லாம் பச்சை வாசனை போகும். அந்த மசாலாலாம் அந்த வெஜிடபிளில் வந்து நமக்கு வந்து சேர்ந்துடும். அப்புறமா கடைசியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் தூவியாச்சுன்னா நல்ல ஒரு மிக்சர் வெஜிடபிள் சப்ஜி வந்து தயாராகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.